வெல்கம் டு ப்ரோஸ் தமிழ் vlog. நீங்க vlog என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வருது. அப்பா என்ன சமைக்கறாங்கன்னு தெரியல. வாங்க போலாம். அப்பா என்ன சமைக்கறாங்கன்னு போய் பாத்துட்டீங்கன்னா இதான் பாத்தீங்கன்னா எங்க அவ்வா என்ன செய்றீங்க? சப்பாத்தி தக்காளி சட்னி இன்னும் எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகும்? இன்னும் அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிடுமா? ஓகே ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா அவ்வா வந்து சப்பாத்தி சுட்டுட்டு இருக்காங்க. சப்பாத்தி சுட்டு முடிக்கிறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் என்னடா பண்ணுவோம் சார்? ஆமா, நேற்று கேம் இன்ஸ்டால் பண்ணோம். நம்ம கேம் விளையாடுவோமா? கேம் விளையாண்டு யார் ஜெயிக்கிறாங்களோ உங்களுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட். செம்ம ஐடியா. ஓகே, நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் சேலஞ்ச் தான் போவோம். ஓகே, இப்போ ஃப்ரிட்ஜில் தான் பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கு. பார்க்கலாம். எங்கடா வச்சுருக்காங்க? இங்கே எடுத்தோன்னே இருக்கு. செம்ம டேஸ்டாக இருக்குல்ல? நேற்று ஸ்போக்கோடே வச்சு அப்படியே இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம இங்கே வச்சிடலாமா? கேம் ஓப்பன் பண்ணி விளையாடணுமா? நீ வந்து உட்காரு. ஃபர்ஸ்ட் நீ விளையாடணுமா நான் விளையாடணுமா? நீ. ஓகே ஓகே, இந்த கேம் பார்த்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு. கேம் பேர் என்னன்னு சொல்லவே இல்லை. ஆல்ஃபட் 8 ஆரம்பிச்சிச்சு. நம்ம கூட 6 பேர் போட்டி போட போறாங்க. இதான் நம்மளே சூப்பர். பூஸ்ட் கிளிக் பண்ணிடுவோம். இடிச்சிட்டு தள்ளணும். அட்ஸ்கா டிஸ்டா என்னடா நம்மளே தள்ளி விடுறாங்க. ஜம்ப் பண்ணிடுவோம். ஓ, என்னைய தள்ளி விட்ட. அஜய் மில்காம விட மாட்டான். டேய் அப்படி சூப்பர். நம்மள ஒருத்தங்க அடிச்சிட்டேன். நம்ம ஒருத்தங்க லைட்டர்ல போய் அடிச்சிட்டோம். பூஸ்ட் நம்ம பறந்து போவோம். வாவ் சமத்து. பூஸ்ட் கிளிக் பண்ண. பூஸ்ட் கிளிக் பண்ணி செமையா போவோம். தெரிச்சிட்டு போலாம். ஆடி ஆரைட் பூஸ்ட் இந்த காரியம் எல்லா காரியம் அடிக்கிறோம். ஜம்ப் பண்ணிருக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். அது மேல வந்து காமிச்சிட்டு செமையா இருக்கோம். ஃபர்ஸ்ட்ல எழுதி பாருங்க. நம்மலாம் இப்ப முன்னேறிட்டு போறோம். ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, ரொம்ப பெருமையா இருக்கு. செம்மையா போற அடிச்சிட்டு எவனாரும் வந்தாங்களா? ஐயோ டேமேஜ். ஓ நோ பரவாயில்ல விடு. இந்த நம்ம ஜெயிச்சிருவோம். மூணாவது இடத்துல வந்துட்டோம். பூஸ்ட் நம்ம பிடிச்சதுனால எத்தனை சைடு ரூட் இருக்கு. கடியில தான் எல்லாம் போயிட்டு இருந்தோம். டக்குன்னு வந்துருவோம். அப்படி போ சக்கர். வந்து நல்ல ஸ்கிட். நான் பார்த்தாலே தெரியல. நம்மளுக்கு பின்னாடியே ஒருத்தவங்க இருக்காங்க. பூஸ்ட் இல்ல பூஸ்ட் வரணும். பிடிச்சாலும் என்ன நான் ஜம்ப் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வரணும். அப்படி போ டேமேஜ். நம்ம முன்னாடியே டேமேஜ் ஆயிட்டா. கடவுள் காப்பாத்திட்டாரு. எஸ், நம்ம ஜெயிச்சிட்டாலே காப்பாத்திட்டாரு. டக்குன்னு போறோம். இதுனா பிரச்சனை. என்ன ஃபினிஷ் வந்துருச்சு. பூஸ்ட் சூப்பர். நம்ம ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஓடுவோம். நெக்ஸ்ட் அடுத்த லெவல் வந்து தாண்டறோம். எப்படி இருக்குன்னு அடுத்த லெவல் எப்படி இருக்குன்னு தாண்டறோம். எப்படா கேக்க சாப்பிட்டீங்கன்னா வெடியா இருக்கணும். ஒரு வெடி இருக்குமா? எப்போ பார்த்தா ஐயோ ஏண்டா இப்படி ஒரு ரெண்டு பிளாக் ஃபாரஸ்ட் வந்து வெடிப்பட்டீங்க என்று தாண்டலாம். நான் சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னா அப்புறம் கொடுத்து தோணுங்க. வீடியோ எடுத்தது அப்படின்னா ஓகே, இப்போ சார் நீ விளையாடு. நான் ஃபர்ஸ்ட் லெவல் விளையாண்டேன். நான் ஆடி போறேன். ஆடி ஆடிட்டு வாவ், இந்த பிளேஸ் தான் வச்சிருக்கோம். இப்போ நான் விளையாட போறேன்.
ஆடி ஆரேஞ்ச். இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் பர்ச்சேசிங் கார். கிளாஸ் போட்டு ஸ்டார்ட் ரேஸ். லோடிங் ஆயிட்டு டக் பண்ண பண்ணி தம்பி பண்ணு. லோடிங் ஆயிட்டு இது கீழே பண்ணு லோடிங் அப்படின்னு எழுதி. உன் கூட 6 பேர் போட்டி போட போறாங்கடா. ஆமாடா. பாரத் ஸ்லேனோ. அவ யார் பேர் வரல. ரெண்டு பேர்லாம் வித்தியாசமா இருக்கு. இந்த இதுமேட்டு ஆடி கார் எடுத்தா செம்மையா வருவானே அப்புறம் இந்த இடம் அந்த இடம் இந்த நான் செம்மையா வாழைப்பழமா எனக்கு வாழைப்பழம் மாதிரி இருந்துச்சு. என்னடா ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிடு. போடா எடுத்தோடனே புஸ்து வந்து அப்படியே கரெக்டா விட்டு வளைஞ்சு போனாலே அவன் தேவை வளைஞ்சு போகணும் இடிச்சாம தவுசிட்டு போகணும். தவுச்சிட்டு இடிச்சிட்டு போனான்னா அவன் தவற சூப்பர் பூஸ்ட் அப்படி போ சம சூப்பரா நேரம் அதுல இடிச்சிருப்போம்ல. அது மடக்கட்டை இடிச்சிட்டு போயிடலாம். இல்ல அதுல இடிக்கிற வர மாதிரி வந்துட்டு அடியில போயிட்டோம். அடியில போயிட்டோம். அதுல ஜம்ப் பண்ணு. நீ என்ன சைடுல போறதுனால அவுட் ஆயிட்டோம். பரவாயில்ல விடு. ரேஸ் ஸ்டார்ட். டக்குன்னு ஓட்டு. செம்மையா போறோம். தெரிச்சுட்டு போறோம். இது மாதிரி கால்லாம் நஜத்தையே எடுத்தான்னு தெரியல. ஏரியா நான் எல்லாம் குலைக்குதாட்டு. குளிக்குதுன்னு சண்டை. ஆமா சண்டை சண்டை ஃபைட்டிங். நாமளே எப்படி ஃபைட்டிங் பண்ணுவோம். ஏரியால இருக்க நாய்களுக்கு அடிக்கடி சண்டை வரும். அதான் டெய்லி சண்டை வரும். ஓ அது மாதிரி கத்திட்டே இருக்கோம். செம்ம ஜம்ப் பண்ணிடுறா சாராம். அப்படி போற செம்மையா இருந்துச்சு. செம்மையா செம்ம சூப்பர். ஒரு லைட் லாம்ப தள்ளி விட்டோம். லைட் சப்பையாக்கிட்டான். பூ செம்ம. ஓகேடா சாராம் நீ 4th பிளேஸ்ல இருக்கடா. ஆமாடா செம்ம. செம்மையா போ. 3 பூஸ்ட் வருது பாரு. சூப்பர். எல்லாத்தையும் முடிச்சிரு. அடிச்சு வேகமா போ. நீ 3rd பிளேஸ்ல இருக்க. டக்குனு வேகமா போனா பிடிச்சிடலாம். பூஸ்ட் அப்ளை பண்ணு. டக்குன்னு போ. நீ 2 பூஸ்டையும் பிடிச்சிரு. ஓ நோ இந்த சைடு வா. இந்த சைடு வந்து போ. அந்த பிடிச்சிட்டோம். பூஸ்ட் அப்ளை பண்ணு. பூஸ்ட் ஓகே பண்ணு. சூப்பர். சம ஹெல்மெட் நம்ம முன்னாடி தான் விளையாடுறோம். சைடு வாடா சார். அப்படியே சைடு ஜம்ப் பண்ணு. அப்படியே சைடு வா. அவ்வளோதான். இங்கே தான் இருக்காங்க. 3rd பிளேஸ்ல இருக்க. டக்குன்னு பூஸ்ட் அப்ளை பண்ணு. செகண்ட் பிளேஸ் இருக்கு. அப்படி போய் சூப்பர் ஃபினிஷிங். ஓகே பூஸ்ட் அப்ளை பண்ணு. சூப்பர் சாய்ரா. அந்த செகண்ட்ல இடிச்சிட்டு வந்துட்டோம். அந்த பையன் சம 2 பேருமே தெரிஞ்சுட்டோம். எஸ் சம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கேக் எடுத்துக்கலாம். ஓகே இப்ப 2 பேருமே கேக் எடுத்துக்கலாம். எஸ் ஓட்டே கேக் சாப்பிட ஆரம்பிக்கலாமா? நீ என்ன கேக் எடுத்துக்கற? இது நான் டேஸ்ட் பண்றேன். நீ டேஸ்ட் பண்றியா? அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் நீ ஜம்ப் பண்ணிருக்கோம் சார். வந்து பாத்தீங்கன்னா நாங்க விளையாண்டது எல்லாத்தையும் இந்த டிவில வருது. நெக்ஸ்ட் கொடுக்குற வரைக்கும் நம்ம விளையாண்டது எல்லாத்தையுமே காமிக்கிறோம். நான் க்ரீமை டேஸ்ட் பண்ணுறேன். க்ரீமை வராது. நம்ம க்ரீமை டேஸ்ட் பண்ணுறோம். இந்த கேம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா வந்து சாய்ராம் தான் இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டுருந்தோம். நான் வந்து இன்னும் கேம் புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து விளையாண்டேன். நிறைய தாட்டி தோத்து போனா ஆனால் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். அப்படி ஏன் சாராம்? ஆமாம் இந்த இதில் கொஞ்சம் நான் விட்டு போனேன். ஆமாம் கொஞ்சம் இடிச்சதுக்கப்புறம் நீ ஃபர்ஸ்ட் வந்துட்ட. செம்ம பயமானுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ஜெயிச்சு நான் கடவுள் காப்பாற்றிட்டாங்க. கடவுள் காப்பாற்றிட்டேன். கொஞ்சம் மட்டும் பொறுத்துட்டோன்னே அந்த நாய் வந்து பொறுத்தது. அது பிரச்சனை இல்லை. பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நம்ம அது மட்டும் பொறுத்துட்டோன்னே ஓகேவா? வேற எதுவும் சொல்கிறேன். இப்போ வந்து சாய்ராம் வந்து
சாயராமோட நான் சாப்பிட போகிறேன், சாயராம் என்னோட சாப்பிடுவோம். ஓகேவா சாயராம்? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நிறையவே எடுத்துக்கோ என்னோடதுல. என்னடா அள்ளி சாப்பிடுற? பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமையறது நம்ம ஷேர் பண்ணிப்போம். எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிப்போம். சமையறது டேஸ்ட் வந்து நீ எடு பெரியப்பா. எடுத்துட்டா இருக்கு. டேஸ்ட் வந்து லெவல் வேற level. அந்த க்ரீம் வந்து செம்மையா இருக்கு. அது வந்து அந்த கேக் வந்து ஜூஸியா இருக்கு. அது வந்து ஒரு எசன்ஸ் மாதிரி ஊற்றுவாங்க. அது வந்து மெல்ட் ஆயிடும். இல்லை அப்படியே சாப்பிடும்போது அந்த ஜூஸி ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. டெவட்டவே இல்லை. செம்மையா இருக்கு. அஸ்வின் டெவட்டவே இல்லை. ஏண்டா உசுப்பிட்டு என்ன பார்ப்போன்னு அதானே நினைப்பேன். நம்ம சாஸ்ல டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஆசையாக இருக்கா இந்த சாப்பிடும்? ஆனால் சாப்பிட முடியாது. நான் சாஸை தொட்டு சாப்பிட்றேன். இது உனக்கு ஜாஸா? ஆமாம். மேலே இருக்க க்ரீமை மட்டும் எடுத்து சாப்பிடணும். நான் சாக்லேட்டு சாப்பிட்றேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சப்பாத்தி சுட்டு இருக்காங்க. போய் பார்க்கலாம். அப்பா வந்து பார்த்தீங்க வந்து எத்தனை சப்பாத்தி கொடுத்துருக்கவா? 1 2 3 4 5 6 7 சப்பாத்தி பச்சையா கொடுத்துருக்காங்க. ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பச்சையை சாப்பிடக்கூடாது சார். எப்படி டேஸ்ட்? என்ன டேஸ்ட்டோ யாரு? இது கேக். சரி, ரொம்ப நேரமா அந்த நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குல்ல? ஆமா. அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. ஆமா. சரி வா நம்ம டாக்டர் என்னன்னு பார்ப்போம். நாங்க லைட் போட்டுட்டோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிங் லைட் யூஸ் பண்ணி தான் வீடியோ எடுக்கிறோம். வேற எல்லா வீட்ல இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இந்த ரிங் லைட் யூஸ் பண்ணி மட்டும் தான் எடுக்கிறோம். வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. எஸ். ஓகே, அது யூடியூப்ல எடுத்தேன். ஒரு நாய் மட்டும் தான் இருக்கா பாக்குது. என்னடா? அங்க பாருங்க, அங்க காட்டுது. கீழ பாத்து போ. ஆமா, பாம்புன்னு என்ன தோச்சது? கிருத்த வந்துருச்சு. சிறுத்தை வந்துருச்சு. இங்கெல்லாம் வராது. ஓகே गाइस, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளில வந்தாச்சு. நைட் டைம்ல பாத்தீங்கன்னா Hi guys. தான் இருக்கும். செப்பல் போட்டு வந்தாங்க. இப்போ வாங்க அப்படியே மொட்டை மாடிக்கு போயிட்டு நாங்க ஓவரால் வியூ எல்லாமே பார்க்கலாம். வெளிய வர மாட்டேங்குதுடா. இருட்டா. டார்ச் லைட் ஆன் பண்ணிக்கலாம். பாத்து மேல போ சாரா. வலி இருக்காது. ஓகே, இப்போ வந்து நம்ம மொட்டை மாடி வந்தாச்சு. இப்போ அப்படியே நாங்கள் மொட்டை மாடி சுற்றி ஏரியாவை அப்படியே சுற்றி காமிச்சிடுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எங்கள் வீடு மட்டும் தான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி விளையாடுறவங்க ஆள்லாம் இருக்காங்க. ஆனால் கொரோனாவால் யாரும் வெளில போகிறதில்ல. அதனால் நாங்களே தான் விளையாண்டு போனோம். நாங்கள் சாராமல் எல்லாம் வந்து சைக்கிள் ஓட்டுவோம். உலக புகழ் பெற்ற சைக்கிள். இல்ல ஸ்கிப்பிங் பண்ணுவோம். ஸ்கிப்பிங் எக்ஸசைஸ் பண்ணுவோம்னா எது செஞ்சுறாங்க. டார்ச் லைட்டே ஸ்கிப்பிங் ஐட்டம் ஒரே டார்ச் லைட் அஜரம் தான் எப்படி சுற்றி அடிக்குது. நம்ம டார்ச் லைட் இப்படி வச்சிடலாம். ஸ்டாண்ட் மாதிரி இந்த இடத்துல தான் நாயெல்லாம் குலைச்சிட்டு இருந்துச்சு. யாரும் இருட்டாங்க அந்த பாட்டை தொடச்சது. எங்க வீட்டுக்கிட்ட நிறைய புதரா இருக்கிறதுனால அடிக்கடி நிறைய பூச்சி வரும். ஆமா, ஒரு தாட்டி சாய்ராம் காதுக்குள்ள இவ்வளோ பெரிய வந்து நல்ல வேலை எடுத்துட்டாருன்னா உள்ள போயிருக்கும். நல்ல வேலை பாட்டுட்டார். ராத்திரி நிறைய வண்டு வரும். 2 டைம் எங்க வீட்ல பாம்பு வந்துருச்சு. 2 டைம்ல ஒரு 3 டைம் 4 டைம் வந்து 3 டைம் 4 டைம் வந்துருக்கும். வந்த பாம்பு எல்லாமே கட்டி வீரியம். இவ்ளோ பெருசு. எல்லாமே குட்டி பாம்பு தான். நான் இவ்ளோ பெருசு. ஓகே गाइस, நாங்க விளையாண்டு போ சைக்கிள் வச்சு விளையாண்டு போ. ஹாய் गाइस, இரு சாய்குட்டி. இங்க வா சாய்ராம். ஓகே, அஜரம் ஸ்டார் சைக்கிள் நின்னு சார். என்னப்பா தம்பி, நான் என்னோட வீடியோ டாப் பண்ணின சார். ஓகே தம்பி, சும்மா விளையாடு போற மாதிரி டேய் மாதிரி விளையாடலாமா? ஓகே गाइस, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியாவை நீங்க சுத்தி பார்த்திருப்பீங்க. நைட்
நைட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி வீடியோ சுட்டு கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வா எல்லாம் கீழே சப்பாத்தி சுட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாசனை நம்ம மட்டும் போயிட்டு கொஞ்சம். இந்த சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கலக்கி ஒரு அடிச்சு நாட் அவுட் பண்ணுவோம். அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். ஓகே. ஹை ஹை ஃபை. கே போவோம், கீழே போகலாம். வாசனை கொஞ்சம் வருது. வாசனை வச்சே கண்டுபிடிச்சிரும். இந்த லைட் எடுத்தாலும் ஓகே, நம்ம கீழே போலாம். பெரியப்பா ஷூட் பண்றாரு. கீழ இருந்து கேமராமேன் வீடியோ எடுப்பா. ம் ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்தாச்சு. ஆமா. கீழே வந்த உடனே நம்ம நினச்ச மாதிரியே அவா வந்து சப்பாத்தி உருட்டி முடிச்சிட்டாங்க. ஆமா. நெக்ஸ்ட் சப்பாத்தி போடுறது தான். சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பசிக்குது. யாருக்கும் பசிக்குது. அடிச்சு நாட் அவுட் பண்ணுவோம்னு வீடியோல எடுத்தோம். பிரியாணி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னி என்னன்னு தெரியல பேர். தேங்காய் சட்னி. நாங்கள் அப்படியே யூடியூப்ல வந்து பேண்டியா பிளாக் பார்த்துருக்கோம். தேங்காய் எல்லா பேரும் தெரியும். பிரியாணி பிராண்ட். பிரியாணி பிராண்ட். இன்னைக்கு வந்து ஒரு அழகான மத்தியான வேலை. நான் எங்க கிளம்பிட்டேன் அப்படின்னா சென்னையில ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணி, ஆக்சுவலா பெஸ்ட் பிரியாணி ஆயிரும் மெட்ராஸ் பிரியாணி. ஃபர்ஸ்ட் டைமா இந்த அண்ணனோட சேனல் தான் ஷேர் பண்ணி பார்ப்போம். இதோட சேனல்லாம் பார்ப்பாங்க. இதோட சேனல் பார்த்துப்பீங்க. நான் வந்து ரிவ்யூ பண்ணி தான் பார்த்துப்பீங்க. டெய்லி என்ன சொல்லலாம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பியூட்டிஃபுல் வீடியோ டெய்லி சொல்வாரு. ஸ்பாட் லொகேஷன் செமையா இருக்கும். அதான் இதே தொடர்ந்து பார்க்குறேன். டேரக்டா ஸ்பாட்டுக்கு போறோம். பேக்கேஜ் வாங்குறோம். நம்ம பப்ளிக் ரிவ்யூ வந்து வாங்க போறோம். ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்ம சப்பாத்தி சாப்பிட்டு முடிக்க போகிறோம். சாப்பிட்டுருக்கோம். நானும் முடிக்க போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். பாய். குட் நைட். குட் நைட். என்ன குட் நைட் சொன்னா? குட் நைட் போ. வித்தியாசமாக Bye friends.